பிடிக்குமா? என் பையன் சேர்த்து பிடிக்கிறதுக்கு நீலாம் எந்த ஜென்மத்திலயும் புண்ணியம் பண்ணிருக்க. அதெல்லாம் ஒரு புண்ணியம் தெரியுமா? என்னோட பையெல்லாம் தூக்கிட்டு வர்றது. அதனால சும்மா தூக்கிட்டு வா. ஆமா ஆமா, இவ பெரிய இவாளா, இவ பைய தூக்கிட்டு வந்தா எனக்கு அப்படி ஒரு புண்ணியம் கிடைக்கும்னா அந்த புண்ணியம் எனக்கு தேவையே இல்லைங்க. ஏன் ரெண்டு பயவுல என்னத்து சலம்பிக்கிட்டு கிடைக்கியம்மா? உங்களால தான் இவ்ளோ நேரம் ஆயி போச்சு. ரெண்டு பேருக்கு துணி வாங்கிருக்கிய. அவளும் அந்த டாப் வச்சு போட்டு போட்டு காமிக்க இம்புட்டு நேரம் ஆயிருக்கு. ஆமா, நீ உன் நாத்தனாருக்கு டாப் எடுக்கணும், நீ எடுத்துட்டியா? போன்ல காமிச்சியா? அவளுக்கு பிடிச்சிருக்காமா? ஏக்கா அதுலதாக்க இம்புட்டு நேரம் ஆயி போச்சு. அவளுக்கு எம்புட்டு கணத்தை காமிச்சேங்கிய. அவளுக்கு மனசே சரி வரல. இது பிடிக்குங்க பிடிக்கலங்க, இது போட்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நான் அப்படி குழம்பிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா வேண்டான்ட்டா. அதனால பேசாம வந்துட்டேன். எனக்குள்ளத மட்டும் வில்ல போட்டு வந்திருக்கோம். அட மென்டல், அப்ப நீ அவளுக்கு எடுக்கலையா? நான் கூட நீ அதுக்கு தான் இம்புட்டு நேரம் ஆக்குதேன்னு நினைச்சேன். அம்மா இவ்வளவுலாம் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டு கூட்டு போய்க்கிட முடியாதுமா. அதானே, அதுக்கு தான் நீ அந்த பிள்ளைய கூட்டு வந்து எடுக்கணும். எடுக்காது நல்லதுதான். அது வேற எடுத்துட்டு போயிட்டு சைஸ் சரியில்லை, கலர் பிடிக்கல, மாத்தணும். ஆனா திரும்ப பில்ல தூக்கிட்டு மறுபடியும் வரணும். இன்னொரு டே அவளை கூட்டு வந்து எடுத்து கூட்டிட்டி. ஆமாக்கா, அதை சொல்லுங்க, அதுவும் நல்லதுக்கு தான். ஏக்கா சவுளி கடைக்கு வந்தே நேரம் ஆயிப்போச்சு பாத்தியலா? இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் என்னத்தை சமைக்க? பேசாம கடை உள்ள சாப்பிட்டுட்டு போயிருமா? நம்மளும் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் பார்சல் வாங்கிட்டு போயிருமா? அதுவும் சரிதானே. நல்லா அலைஞ்சிட்டு வந்துட்டு இனிமேல் வீட்டுல போய் கிச்சன் கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. பேசாம வாங்கிட்டு போயிருவோம். நீலமரியக்கா, அப்ப பரோட்டா சாப்பிட்டுட்டு பரோட்டா வாங்கிட்டு போமா? ஏண்டாட்டி அது செமிச்சு அழாதுட்டி. அடுத்த நாள் காலையில மனசுக்கு கலியாது தெரியுமா? அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தின்னா ஒண்ணு ஆகாது குருவி கூடாச்சி. இவ்வளவு சொன்னா அடங்க மாட்டாளுவோ. ஆட்டு அப்ப பரோட்டா கடைக்கு போமா? போவுக்கா. எந்த கடையில நல்லா இருக்கும்? ஏட்டி அந்த பியாமஸ் கடை இருக்குல்லாட்டி, அந்த கடையில எல்லாம் இப்ப நல்லாவே இல்லையாட்டி டேஸ்ட். அது மட்டும் இல்லாம அங்க பியாமஸ்னு ஒரே கூட்டமா வாராவோ கேட்டியா? அங்க நம்மளுக்கு நின்னு தொலைய முடியாது. என் வீட்டுக்காரர் சொன்னாரு, எங்க டீ கடை இருக்கு பாத்தியா, அதுக்கு மேலாக்குல ஒரு புது கடை திறந்திருக்கானா பரோட்டா கடை. டேஸ்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதனால அங்கோடி போய் வாங்கிட்டு போமா? ஏக்கா உண்மையை சொல்லுங்க, அந்த பியாமஸ் கடையில தான் எல்லாரும் பரோட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாவோ. நீங்க என்னன்னா ஏதோ புது கடை உங்க டீ கடை பக்கத்துல இருக்கீங்க. நீங்க அந்த கடைக்கு போனதுக்காண்டி சொல்லுதீங்களா, இல்ல அப்படியே போற வழியில உங்க வீட்டுக்காரர் சைட் அடிச்சிட்டு போலான்னு பிளான் போட்டு இப்படி சொல்லுதீங்களா? என் வீட்டுக்காரர் சைட் அடிக்கிறதுக்கு தான் அங்கோடி உங்களை போச்சு விழுதேன் பாரு. அவரை தான் வீட்டுல தான் நான் டெய்லி முகரைய பாக்கனே. இதுல வேற அவர் வேலை பார்க்கற இடத்துக்கும் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பாரு. வாயில என்னத்தை கேட்டு விட்டு போயிடாத டீ. ஏட்டி லட்டி நீலாம்பரியக்கா சொல்லுறத பார்த்தா நம்மது மாதிரி இல்லையாட்டி? எனக்கு கொஞ்சம் அப்படிதான் டவுட் ஆகுது. இருந்தாலும் இந்த அக்கா சொல்லுதலே ஒரு நியாயம் இருக்கு. போங்கடி, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஏட்டி வாரியெல்லாம் வரல, இங்கனக்குள்ளே நின்னு பேசிக்கிட்டு இருக்கீல. வாங்க அப்படி போய்கிட்டே வந்து பேசலாம். மனசுக்கு நின்னு தொலைய முடியல, காலெல்லாம் நோவுது தெரியுமா? இதான் நினைச்சேன், இந்த குருவி கூடு கிளவி இன்னும் சொல்லலையேன்னு. சரி வாங்க போவோம் அப்படியே. ஏட்டி பிளாக்கி, நான் ஒரு சின்ன டவலும் கர்ச்சீப்பு வாங்குனேனே, அது உள்ள வச்சிட்டானா? ஆமாக்கா, என் சேலை துணி இருக்குல்ல அது கூட தான் வச்சிருக்கானா. வீட்டுக்கு போனதை எடுத்து தாரேன். காசு நான் வீட்டுக்கு போய் தாரேன்னுட்டு என்கிட்ட 2000 ரூபாயா இருக்கு. அந்த பையட்ட கேட்ட இப்போதைக்கு சில்லறை இல்லன்ட்டா. அதான் உன்னைய போட சொல்லிட்டேன். நீங்க வாங்கின அந்த 2 கர்ச்சீப்பும் ஒரு துண்டும் 50 ரூபா. ஒரு 50 ரூபா நான் போட மாட்டேனா? இருந்தாலும் நீலாம்பரியக்கா நீங்க கொஞ்சம் ஓவர் தான். முதல்ல நான் கொடுத்த காசை கீழே வச்சிருங்க. உடனே இவ்வளவு கோச்சிக்கிடுவாளோ மணி. காசு கொடுக்கறதுக்குலாம் ஒன்னும் சொல்லலட்டி. என்ன இருந்தாலும் நான் தானே வாங்கியிருக்கேன். 1000 தான் இருந்தாலும் கணக்கு வழக்குல கரெக்டா இருக்கணும்டி. ஒரு நேரம் ஒன்னும் சொல்லாது, ஒரு நேரம் நீ வாட்டுக்கு மனசுக்குள்ள நினைச்சிட்டேன்னா இந்த அக்கா வாட்டுக்கு எல்லாம் வாங்கிச்சு காசு தரலன்னு அதான் சொல்லுதேன். ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லுதீ? நானா அப்படி நினைப்பனா? நிப்பாட்டுங்க 2 பேரும். கொஞ்சம் விட்டா 2 பேரும் ஓவராதான் பாசம் மழைய பொழிவியம்மா. ஏட்டி பிளாக்கி, எனக்கு ஒரு 4 கர்ச்சி வாங்கி தட்டி அப்போ. ஆசை துவாசா போயிராங்க தூர. எவட்ட இருக்கு காசு? அடி பிளாக்கி பாதவத்தி, நானா ஒரு மாதிரி பாக்க, நீலம்பரியக்கானா ஒரு மாதிரி பாக்க. சரியான ஆளு தட்டி நீயானா? அடே இது நல்லா இருக்கு. நீலம்பரிக்கு எனக்கு எம்புட்டு செஞ்சிருக்கு தெரியுமா? அதுக்காண்டி அவட்ட கேக்க, நீ எனக்கு என்னடி செஞ்சிருக்க? எச்சு கைட்டு காக்கா வரட்டியேடி நீ. அன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேட்ட வாங்கி தந்தியேடி எனக்கு. ஒரு 5 ரூபா இருக்குமா? கூட போட்டு வாங்கி தந்தியேடி. நான் இதுக்கிட்ட உனக்கு வாங்கி தரணும் சொல்லு பாப்போம். எம்மா கடவுளே முடியலம்மா தாயே. எம்மா நீங்க பரோட்டா வாங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தலை வலி மண்டை கொடையுது. இவ்வளவு போடுறது சண்டையெல்லாம் கேட்டா எனக்கு ஒரு டீயை வாங்கி தந்துருங்க முதல்ல. ஆமாட்டி விடுங்கட்டி போங்கட்டி முதல்ல
தூக்கிட்டு போ, அதையாவது செய்ய எனக்கு. யாச்சி இப்ப பரவாயில்லையா தலைவலி? ஆமாட்டி பரவாயில்லட்டி. இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு தெரியுமா அந்த ஒரு டீயை குடிச்சதும். எனக்கு ஒரு டவுட், இல்ல தலை வலிக்கிறதுக்காண்டி டீ குடிக்கலா, இல்ல அந்த டீ குடிக்கிறதுக்காண்டி தலைவலி வருதா? அது எப்படி டீ குடிச்சா தலைவலி போகும்னு கேக்கேன். அதானே அவன் தலைவலிக்குன்னு மாத்திரை மருந்து தின்னுட்டு கிடக்கா, இவளுக்கு டீ குடிச்ச உடனே தலைவலி போயிருதான். ஏடி அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடி, அதெல்லாம் டீ குடிக்கவளுக்கு மட்டும்தான் புரியும். அவளும் கிடக்கா வச்சு அவளுல தூர தள்ளுங்க. அவளுக்குலாம் இந்த டீயோட அருமை எங்க தெரிய போகுது? அவளும் ரெண்டு பேரும் ஒரே காப்பியை தான் குடிப்பாளுவா. அதான போடுறதுக்கு ஈஸி. சும்மா சீனியை போட்டுட்டு தூளை போட்டு ஆத்தி குடிச்சிடலாம்ல. நம்மள மாதிரி ஒரு டீ பாத்திரத்தை வச்சு டீயை கொதிக்க வச்சு அதுல இஞ்சி போட்டு ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்தி வடிகட்டி குளிக்கிறதுக்குலாம் அவளுக்குலாம் வலிக்கு. அதனாலதான் அவளும் இப்படி காப்பியை குடிச்சு பழகி இருக்காளுவோ. டீ குடிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. ஏங்கப்பா ரொம்பதான். காபி குடிக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்னன்னு தெரியுமா? அந்த குடிச்சா வருமே ஒரு உற்சாகம். அது எங்க டீல வரப்போகுது. உனக்கு வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம். பாக்குறவுல அவட்டே கேப்போம், காபி பெஸ்டா இல்ல டீ பெஸ்டான்னு நீங்க சொல்லுங்கண்ணே, கமெண்ட் பண்ணுங்கண்ணே. யாச்சி நீங்க வேணா பாருங்க, பாக்குதோவ எல்லாரும் டீன்னு தான் போட போறாளுவோ. அதுக்கப்புறம் இந்த லட்டும் பிளாக்கி எங்க கொண்டு மூஞ்சி வச்சுக்கிடுதாளுவோன்னு பாப்பு. ஒருவேளை பாக்குதவங்க எல்லாம் காப்பின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்தின்னு நானும் பார்க்க தானே போறேன். காப்பி தான் முக்காசி பேருக்கு பிடிக்கும். மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பைத்தியம் பிடிக்கும். அக்கா எதுக்கு வந்தோம் அதையே மறந்துட்டியே பாத்தீங்களா? பொராட்டா சொல்லுங்கக்கா, அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணதுக்குள்ள போதும் ஆயிரும். ஆட்டு மறந்துட்டு. ஏச்சி உங்களுக்கு எத்தனை பொராட்டா வேணும்? எனக்கு ரெண்டு போதும் டி. ரெண்டு திங்கிறதுக்கே எனக்கு விடிஞ்சிரும். நான் வாட்டுக்கு கொஞ்சம் வாயில பொதிப்பி திம்மே. ரெண்டு போதும் எனக்கு. எனக்கு ரெண்டு போதும். ஏன் உங்க ரெண்டுத்துக்கும்? எனக்கு ரெண்டு போதும்க்கா. நீலாம்பரியக்கா பொராட்டா திங்களான் தான் வந்தோம். ஆனா பின்னாடி போர்டுல பாருங்களேன் என்னெல்லாம் கிடைக்குன்னு. சில்லி இட்லி பிரையா, கோபி இட்லி பிரையா, மஷ்ரூம் இட்லியா, கான் இட்லி பிரையா, என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. அப்படி வாங்கி தின்னா என்ன? பொராட்டா தான் எப்போது திங்கம்ல. நூடுல்ஸ் அது இதெல்லாம் வேற போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு மாறுது. மாற தெரியாம அதெல்லாம் ரேட்டு வர பாருட்டி. 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபான்னு போட்டிருக்கா. இது பொராட்டா 10 ரூபா தான். முக்கி தின்னாலும் 4 பொராட்டாக்கு மேல திங்க முடியாது. 40 ரூபாயோட முடிஞ்சு போயிரும். தேவையில்லாத செலவு வேண்டாம் கேட்டியா? பொராட்டாவே வாங்கி திம்பும். நீங்க சொல்லதும் சரிதான். ஆமா, ஆளுக்கு 2ன்னா 8 பொராட்டா வரும். 8 பொராட்டா வாங்கி தின்னுட்டு அப்புறம் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போவோம். எனக்கு வீட்டுக்கு ஒரு 6 பொராட்டா போதும். உங்களுக்கு எவ்வளவு வாங்கிட்டு போடும் பார்சல்? நான் வாங்கிட்டு போலான்னு தான் நினைச்சேன். இப்ப யோசிச்சு பார்த்தா எதுக்கு வேண்டாத வியால நான் வாங்கிட்டு போவேன். உடனே என் மாமியை சாப்பிட்டு பார்த்து சொல்லும், இவ எந்த கடையில வாங்கினா நல்லா இல்ல தெண்டம் போட்டுட்டா, வேஸ்டா என் மாவன் காசெல்லாம் வம்பாக்குதா, இது நாய் திங்குமான்னு கேட்கும். அதையே வாங்கிட்டு போவானே, வாங்கி கட்டிக்கிடுவானே. நம்ம மட்டும் அறமலாம வெளியில தின்னுட்டு போக வேண்டியதான். எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிடுவேன். பிளாக்கி கைய கொடு. வாழ்க்கையில இன்னைக்குதான் உன் மண்டையில உள்ள மூளையை யூஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்க தெரியுமா நீ? அப்ப இப்படி நாளே என் மண்டையில உள்ள மூளையை நான் யூஸ் பண்ணாம இருந்தேங்க. அப்படிதானே ஏக்க பாருங்க இவள. நான் சும்மாவே இருந்தாலும் என்னத்தையாவது சொல்லி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கா. யாட்டி லட்டு சும்மா இருட்டி. இவளுக்கு இவட்ட வம்பிழுக்கலனா இருக்க முடியாது. அப்ப சேர்த்தி உனக்கு வேண்டாமா? ஏட்டி லட்டு உனக்கு எவ்வளவு வாங்கணும்? எனக்கு உங்களை மாதிரி 6 பரோட்டா போதுக்கா பார்சல். ஆட்டு அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 8 பரோட்டா இப்ப சாப்பிடுறதுக்கு 6 12 பரோட்டா பார்சல். அவ்வளவுதானே? ஆமாக்கா. அப்ப மொத்தம் எவ்வளவு? ஒரு பரோட்டா 10 ரூபானா நம்ம இப்ப சாப்பிடுறதுக்கு 80 ரூபா ஆகும். 6 பரோட்டா 120 ரூபா. அப்ப மொத்தம் 200 ரூபா ஆச்சு. நான் கொடுத்துக்கிட்டேன்னா வேற ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டாம். உட்காருங்க எல்லாரும். ஏக்க இருக்கட்டுக்கா, நாங்க சாப்பிட்டதுக்கு நாங்க தாரோம். நீங்க மட்டும் ஒரு 50 ரூபா கர்ச்சீப்புக்கு அப்படி சொல்லுதியா? அப்ப எங்களுக்கு மட்டும் எல்லாம் வாங்கி தரியா? அப்ப நாங்க என்ன செய்ய? ஏட்டி கர்ச்சீப்பும் சாப்பிடுற பொருளும் ஒன்னாட்டி தொண்டைக்கு கீழே போனா நரக கழுத வாங்கி தரது வேற. சாப்பிடுங்கட்டி, அடுத்த டைம் போகும்போது நீங்க வாங்கிட்டாங்க, நான் சாப்பிட்டுக்கிடுதேன். அவ்வளவுதானே? ஐயோ இப்படின்னு தெரிஞ்சா நான் கூட 2 பரோட்டா சொல்லியிருப்பேனே. ஏட்டி அதுக்கு என்ன, வாங்கிக்கோ. அவ்வளவுதானே, கூட 20 ரூபா ஆக போகுது. பாத்துக்கோங்க ஆச்சி. இதுக்கு நான் அப்பள சொன்னேன் பாருங்க. நீலாம்பரிய எப்படி நம்மளுக்கு செலவு பண்ணுது. இந்த நாயை பாரு. அப்படின்னா அடுத்த காசுனா கூட 2 வாங்கிக்கலாமேன்னு சொல்லுதா. பின்ன நான் ஏசுதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க?
ஆமா ஏக்கா இல்லனால இவ பெரிய நல்லவதா ரொம்ப உடனே இதான் சாக்குன்னு குத்தி காமிப்பா சரியான ஆளுதாம்மா இந்த பிளாக்கி. அம்மா கடவுளே மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏட்டி ரெண்டு பேரும் வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கட்டி. முடியல அவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டு. அடடே ஏக்கா நீங்களா சொல்லுங்கக்கா என்ன வேணும்? அடடே ராஜேஷ் தம்பி நீதான் நிக்கியோ? ஏ பேரண்டி நல்லா இருக்கியாப்பா? அன்னைக்கு கார்ல போகும்போது பார்த்தது. நல்லா இருக்கியா? அப்ப துபாய்க்கு போகலனா இங்க செட்டில் ஆயிட்டியோ? ஆமா பாட்டி ஆமா. ஏல ராஜேஷ் ஒரு டைம் பார்த்தா இந்த டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னொரு நேரம் பார்த்தா இப்படி கடைகள் இன்னைக்கு என்னாச்சு வேலைக்குள்ள ஒன்னும் அமையலையா நிரந்தரமா? ஆமாக்கா என்ன செய்ய சொல்லியே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலே அப்படிதான் இருக்கு பொழப்பு. வேற என்ன செய்ய முடியும்? கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. என் மாமா பையன் ஒருத்தட்ட சொல்லி வச்சிருக்கேன் நல்ல வேலைக்கு. அது கிடைச்சதுன்னா அதுக்கு போகணும். அது வரைக்கும் வீட்ல சும்மா இருக்க முடியல நம்மளால. வேலை ஜோலியெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல பாத்துக்கோங்க. அதான் கடையில வந்து நிக்க. சரிக்கா சொல்லுங்க என்ன வேணும்? என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்து உட்காருங்க. கவலைப்படாதப்பா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா அமையும். ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு பரோட்டா மட்டும் இப்ப சாப்பிட எடுத்துட்டு வாமா. அதுக்கப்புறம் ஆறு ரெண்டு பார்சலா கெட்டி தந்துருன்னு. ஆட்டுக்கு ஆட்டு உட்காருங்க 5 நிமிஷத்துல வந்துருதே இப்போ. அடுத்த டேபிளுக்கு அவன் கொண்டு போகும்போதெல்லாம் நம்ம டேபிளுக்கு தான் கொண்டு வராரோன்னு வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அம்மா பசி உயிர் போத இவன் எப்ப வருவான்? ஏக்கா நல்லா சாப்பிடுங்கக்கா. வேற எதுவும் வேணா கேளுங்கண்ணே. பார்சல் கொடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பார்சல் போட்டு தந்துருவான். சரிப்பா சரி ஒன்னும் அவசரம் இல்லை. நாங்க இன்னும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். போடட்டும். ஞம், 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 ஞம். ஞம், ஞம். எக்கா சொர்க்கம் எங்க இருக்குன்னு தெரியுமாக்கா? அது இந்த பரோட்டாக்குள்ளதான் இருக்கு. என்ன ருசி இன்னக்கா? இருக்கும் டீ இருக்கும். எல்லாம் மைதா ஒரு அளவுக்கு தான் திங்கலாம். அவசர அவசரமா திங்காத. கடவுள் பல்லை வைத்து கொடுத்துருக்கான். நல்ல சாலா ஊத்தி நல்ல குழப்பி நல்ல வாயில போட்டு மென்னு தின்னுட்டி அவசரத்துல முழுங்கி தொண்டையில கிண்டில சிக்கிக்கிடாம. ஆட்டுக்கு ஆட்டு நீங்க ரெண்டு பேரும் இன்னும் திங்காம இருக்கியே? நாங்க சாலா ஊத்தி ஊற வச்சிருக்கோம்ல